இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்ப இந்த கமிட்டியுடைய மூத்த உறுப்பினர் அண்ணன் வடிவேலு பேசுவாவ. அணைச்சு பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நல்ல விஷயம் ஒன்று நடக்க போகுது. அதுக்காக நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒத்துமையாக தான் பாடுபட போறோம். இதுக்கு நிர்வாக கமிட்டி தலைவராகவும் மிஸ்டர் பிரசிடென்ட் சார்வாலே இருப்பாரு. ஆமா சார்வால், பிரசிடென்ட் சார்வால் தான் தலைவர். ஆனா முடிவை கமிட்டி தான் எடுக்கும். ஒவ்வொரு முடிவுக்கும் ஓட்டிங் உண்டு. ரொம்ப நல்ல விஷயம். இதே ஒத்துமையோட இருந்து ஹாஸ்பிட்டல நல்லபடியா கட்டி முடிச்சு அருமையா நடத்திடுவீங்க. சரி, அப்ளிகேஷன் எல்லாம் சைன் பண்ணிட்டீங்களா? ஐயா முன்னாடி தான் கையெழுத்து போடணும், நல்லா காத்துட்டு இருக்காவ. வெரி குட். ஒவ்வொருத்தரும் வந்து கையெழுத்து போடுங்க. வர்றப்போ அவங்க உங்களோட ஐடி கார்டு எல்லாத்தையும் கொண்டு வாங்க. ஆதார் கார்டு வேணும், பேன் கார்டும் வேணும். ஐயா முதல்ல நான் கையெழுத்து போடுதேன், என்ன முதல்ல செக் பண்ணிக்கிடுங்க. சரி, வர ஒவ்வொரு உறுப்பினரும் வந்து கையெழுத்து போடுவாங்க. போடட்டும். ஐயா நான் போட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் ஒவ்வொருத்தரா வந்து போட்டுக்கிடுங்க. போதும். அண்ணாச்சி நீங்க வாங்க வாங்க, இந்தாங்க போடுங்க. என்னங்க அது? ஜம்மு அம்புட்டு பேர் முன்னாடியும் பெரிய மனுஷன் மாதிரி மஞ்சள் குளிக்கிறான். உங்களை யாரும் இங்க மதிக்கலையே. இப்படி செல்லா காசை நிப்பாட்டிட்டானுங்களே. இல்லே, இருக்கிற வயிற்றுச்சல் பத்தாதுன்னு என்ன நீ வேற ஏத்தி விடுதியா? வேணா, எல்லாரும் முன்னாடி உன்னைய தூக்கி போட்டு மிதிக்க வச்சிடாத. வாய முடிக்கிட்டீரு. நீ கேட்டதை விட இன்னும் அதிகமாவே போட்டு கொடுத்துருக்கேன். சரியா? சரிங்க ஐயா. நன்றிங்க. இந்தாரு முக்கியமான விஷயம். என்ன நடந்தாலும் எங்க பேரு, முக்கியமா என் பேரு வெளியில வரக்கூடாது. உசுரே போனாலும் உங்க பேர் தெரியாதியா? அம்பிடுத. கிளம்புங்க. இந்தாரு ஒரு 2-3 நாளைக்கு இந்த ஊர்லயே இருக்கிறதுக்கு எங்கேயாவது வெளியூர் போயிட்டு ஜாலியா இருங்க. என்ன நடந்தாலும் சரி, ஆறு கேட்டாலும் சரி, ஒரு 4 நாள் நீங்க இந்த ஊர்லயே இல்ல. ஆரையுமே நீங்க பார்க்கல. சரிங்கய்யா. வரையா பார்த்து கிடைக்க. உள்ள வை, பணத்தை உள்ள வை. எவனா பார்த்துட போறான். சரியா? வா போலாம், வா. சரிங்கய்யா. டேய், யாரடா இவனுங்களா? பார்த்த மூஞ்சிங்களாவே தெரியலையே. இல்லை, மொசை பிடிக்கிற நாயை மூஞ்ச பார்த்தாலே தெரியாது உனக்கு. அவனுங்களும் அக்யூஸ்டா தான் இருப்பானுவ. உனக்கு எப்படி தெரியும் அவங்கள? இல்லை, குழுவில் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு உங்க அப்பா மட்டும் சொல்லாமலாம் கிளம்புனாலா? அப்பவே எனக்கு டவுட் வந்துடுச்சு, ஏதோ ஒன்று பிளான் பண்ணுதான்னு. ஆமா, போட்டோ எடுத்தாச்சு. இப்ப என்ன செய்யறது? அவங்க அண்ணன் தான் இருக்கான்ல, அவனுக்கு அனுப்பிச்சு விடு. சரி, ஓகே. அவனை நேர்லயே போய் பார்த்து பேசிடுவான். வா. நீதான் ரொம்ப கவனமா இருக்கணும். பேரு வெளியே வராம இருக்கணும்னா அவங்க ஏதோ ரகசியமா பண்ண போறாங்க. எது பண்ணாலும் அதை நேரடியா செய்ய போறதில்ல. யாரையாச்சும் வச்சுதான் அவங்க செய்வாங்க. டாக்டர்மா, நீங்களே பாதி போலீஸா இருக்கீங்க. ரொம்ப சரியா சொன்னீங்க. ஆளுங்களை கண்டுபிடிக்கிறோம், அது ஓகே. ஆனா அவனுங்க என்ன பண்ண போறானுங்கன்னு தெரிஞ்சாதானே நம்ம அதுக்கேற்ற மாதிரி நடவடிக்கை எடுக்க முடியும். இல்லை, நான் தான் சொல்லிட்டோம்ல, எட்ட நின்னதுனால அவனுக்கு என்ன பேசினானுங்கன்னு காதலே விழல. ஆனா ஒரு விஷயம் எனக்கு தோன்றது என்னன்னா, நம்ம ஆஸ்பத்திரி கட்டுறோம்ல, அதை கெடுக்கிறதுக்கு தான் ஏதோ ஒன்று பிளான் பண்ணுதாவ. அதை ஏதோ நிறுத்தணும்னு நினைக்காவ. அதை தடுத்து என்னடா பண்ண முடியும்? ஹாஸ்பிட்டல் இருந்தாலாவது பாம்பு திருட்டு அது இதுன்னு ஏதாச்சும் பண்ணலாம். நம்ம முதலடியை கூட இன்னும் எடுத்து வைக்கலையே. ஏம்ல, உன் அப்பன் எது பண்ணாலுமே அது கெட்டதா தான்ல இருக்கேன். அவன் என்ன கெட்டது பண்றானோ அதை நம்ம தடுத்தாகணும்ல. ரவுடிங்கள்ட்ட அவர் காசு கொடுத்துருக்காரு. அப்போ அவனுக்கு தானே ஏதாவது பண்ணணும்.
இல்லை அதை நீ தாம்ல கண்டுபிடிங்கண்ணா. ரைட்டு, நான் இன்றைக்கே வேலையை ஆரம்பிக்கிறேன். எப்படியும் இன்னைக்குள்ளே அவனுங்க 2 பேரை பற்றின டீட்டெயில்ஸை எடுத்துருவேன். அது வரைக்கும் நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. என்ன, நான் கிளம்புறேன். பார்ல சரிங்க சார். அண்ணாச்சி சீக்கிரம் வரேன் டாக்டர். ம். வரேன் சார். இல்லை நீ என்ன யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்க? வா நம்மளும் கிளம்புவா. டேய், இவன் எதுக்குடா போறப்போ நம்மள ஜாக்கிரதையா இருக்க சொல்றான்? உன் அப்பா வரலாறு அப்படி இல்லை. உன் அப்பா என்னென்ன காரியம்லாம் செஞ்சுட்டு இருக்கான்னு தெரியாதா உனக்கு? பாரு, இதில் நாம மட்டும் இல்லை, நம்ம எல்லாருமே இந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக தான் இருக்குன்னு. வா ஏறு. புள்ளைய கொஞ்சம் கூட விட மாட்டீங்களா நீங்க? எனக்கு என்ன வந்துச்சு? உங்க பேத்தி நீங்க கொஞ்சங்க. யாரு வேணானா? கேட்டி எசக்கி, நீ பூவை கட்டுல. என்ன நீ பக்க டிஜி 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 அம்பட்டுதே. நான் உனக்கு கொடுத்த டைமும் முடிஞ்சு போச்சு. நான் போய் ஏன் வேலையை பார்க்கட்டுமா? இந்தா புள்ளைய புடி. இந்தா பாட்டி மடியில உட்காரு. அம்பட்டுதே. என்னங்க இது? அம்படுதானா? இது என்ன 2 நிமிஷம் பாசம்? ஏண்டி உனக்கு தெரியாத? நான் பெத்த பிள்ளைய 1 நிமிஷத்துக்கு மேல நான் கொஞ்சினது கிடையாது. சும்மா போவியா நீ? ஜில்லுக்கிட்டி ஜில்லுக்கிட்டி மனுஷன். அத்தை, என்னத்த இது? வந்தாவ பிள்ளைய கொஞ்சனாவ, இப்ப போயிட்டாவ. நான் சொல்லல, அந்த மனுஷனுக்கு கோட்டிக்கார புத்தில இப்படிதான் சட்டு சட்டுன்னு மாறும். நீ பூவை கட்டு. என் செல்ல புள்ளையா நீங்க? பாட்டியோட செல்லமா நீங்க? என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்ன தங்கம், என் லட்டு, என் வைரம். ஜில்லுக்குட்டி. ஓ, இங்க ஒருத்தி ஹாஸ்பிடல்ல பத்தி தனியா பேசிட்டு இருக்க. நீ எந்த உலகத்துல இருக்க? என்னல? டேய் மீச, நான் ஒன்னு சொல்லட்டா? சொல்லல, இதெல்லாம் ஒரு கேள்வியா? என்னன்னு சொல்லு. உன்னை பத்தி நான் நினைக்கிறதெல்லாம் எப்படிடா டப்புன்னு உடைச்சு காட்டிடுற? ஏம்ல, நான் எப்பயும் போலதான் இருக்கேன். இப்பதான் உனக்கு நீங்க சரியா புரிஞ்சிருக்கு. உனக்கு தங்கச்சிங்க தான் முக்கியம், எனக்கு எதுவுமே பண்ண மாட்டேன்னு நினைச்சேன். ஆனா எனக்கு ஒரு கிளினிக் வச்சு கொடுத்ததே நீதானே. இல்லை, கிளினிக்கு என் கடமைல. உனக்கு வச்சு கொடுக்காம ஆருக்கு வச்சு கொடுக்க போறேன்? இப்ப வேற மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். அது தாண்டா எனக்கு பெரிய கனவு. ஜஸ்ட் லைக் தட்னு கடகடன் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கேன். நீ எப்ப என்ன செய்வன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியலடா. இல்லை, அத பத்திலாம் பேசுறதுக்கு டைமா? வேற என்னது? இல்லை, உன் அப்பா நம்ம வீட்டு வாசல்ல வந்து அப்படி ஒரு சபதம் போட்டு போயிருக்கான். அவன் என்ன பண்ணுவான் ஏது பண்ணுவான்னு எனக்கு அப்படியே ஒரு யோசனையா இருக்கு. அவன் நம்மள ஏதாச்சும் பழி வாங்கன்னு நினைச்சுக்கிட்டு சுத்தி இருக்கிறவங்களை யாரையாச்சும் ஏதாச்சும் செஞ்சிருவானா அப்படின்ட்டு ஒரே பதட்டமா இருக்குல்ல.